நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்எஸ்சியோட எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும், எத்தனை லெவல் எக்ஸாம்ஸ் இருக்கும், எப்படி கிளியர் பண்ண முடியும், எப்படி ஸ்டார்ட் பண்ண முடியும், அதை டைப்ஸ், எலிஜிபிலிட்டி, லெவல், சிலபஸ், ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இருக்கும். எனக்கு எஸ்எஸ்சி பற்றி எதுவுமே தெரியாது. பேசிக்ஸ் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இல்லை நான் படிச்சுட்டே இருக்கேன் சார், ஆனால் இன்னைக்கு கிளியர் பண்ண முடியலை, ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு தெரிஞ்சால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நம்ம எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னு மொதல் விஷயம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பொறுத்த ஃபஸ்ட்டு யூபிஎஸ்சி, செகண்ட் எஸ்எஸ்சி, இந்த ரெண்டு அமைப்புகள் தான் ரெக்ரூட் பண்ணும், யூபிஎஸ்சி அண்ட் எஸ்எஸ்சி. யூபிஎஸ்சி பார்த்தோன்னா குரூப் ஏ போஸ்ட், அதாவது சிவில் சர்வன்ட்ஸ். குரூப் ஏ பார்த்தா ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்த மாதிரி 53 வகையான 57 வகையான பொறுப்புகளுக்கு யூபிஎஸ்சி செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்து பி, சி அண்ட் டி கேட்டகரி, இந்த மூணையுமே ரெக்ரூட் பண்ணுறது நம்மளோட ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், இதை கிரியேட் பண்ணுறாங்க. இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு சிஜிஎல், சிபிஓ, இந்த ரெண்டுமே டிகிரி ஸ்டாண்டர்ட். டிகிரி வச்சுருந்தா, ஏதாவது டிகிரி வச்சுருந்தா இந்த எக்ஸாமை அப்ளை பண்ணி பாஸ் ஆக முடியும். செகண்ட் சிஹெச்எஸ்எல், இது +2 லெவல். எம்டிஎஸ் 10th லெவல். இது வேரியஸ் போஸ்டிங் பார்த்தா இந்த 3 லெவலுமே உங்களுக்கு சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸோட 3 லெவலுமே இந்த வேரியஸ் போஸ்ட்டில் இருக்கும். இந்த வேரியஸ் போஸ்ட் பார்த்தோன்னா ஒரு ஜூனியர் இன்ஜினியர்லேருந்து ஒரு ஹவுஸ் கீப்பிங் வேலை வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்தையுமே கிளப் பண்ணி ஒரு போஸ்டிங்காக போட்டிருப்பாங்க. அதனால் வேரியஸ் போஸ்ட்டு இது உங்கள் எலிஜிபிலிட்டி கேட்பாங்க. இந்த 3க்குமே நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா போதும், 12th முடிச்சிருந்தா போதும், 10th முடிச்சா. ஆனால் வேரியஸ் போஸ்ட்டுக்கு இந்த டிகிரி ப்ளஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட சம் பேசிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது வேரியஸ் போஸ்ட். உங்களுக்கு அடுத்து ஜூனியர் இன்ஜினியர், எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியர், இந்த போஸ்ட்டுக்கும் இதுக்கு நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அடுத்து ஸ்டெனோ பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்ச மாதிரி சுருக்கெழுத்து, தமிழ்னா சுருக்கெழுத்தர், டிஎன்பிசி மாதிரி சுருக்கெழுத்து இருக்கும். ஆனால் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா உங்களுக்கு ஸ்டெனோவில் சர்டிஃபிகேட் தேவையில்லை. உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் பாஸ் ஆனால் மட்டும் போதும். அதனால் ஸ்டெனோவில் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு கூட ஸ்டெனோ கற்றுக்கலாம். ஸ்டெனோ கற்றுக்கிட்ட மினிமம் பார்த்தோன்னா 4 months ஆகும். ரொம்ப மினிமமாக 4 months ஆகும். ஃபுல் டைம் ஒரு நாளைக்கு ஒரு 4 to 5 hours ஸ்பெண்ட் பண்ணால் 4 monthsல ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் ஸ்டெனோ பார்த்து. ஓகேங்க, இது ஃபஸ்ட்டு சிஜிஎல் உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட், சிபிஎஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட். இதில் சிபிஓனா டெல்லி போலீஸ் சொல்லுவாங்க. டெல்லி போலீஸ். ஏன்னா இந்தியாவில் ஒவ்வொரு மாவட்டமும் அதோட அது போலீஸ் ரெக்ரூட் பண்ணுற அதிகாரம் இருக்குது. ஆனால் டெல்லிக்கு மட்டும் நேஷனல் கேபிட்டல், அதனால் அந்த அதிகாரம் டெல்லியோட சட்ட ஒழுங்கு லா அண்ட் ஆர்டர் மத்திய அரசு கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதனால் சிபிஓ அதில் உள்ள போலீஸ் எஸ்ஐஸ்னால் சப் இன்ஸ்பெக்டர் அண்டு கான்ஸ்டபிள் எக்ஸாம் இருக்கும். கான்ஸ்டபிள் எக்ஸாம் இதில் ஒன் ஆஃப் த பார்ட்டாக சிபிஓ இருக்கும், எஸ்ஐ எக்ஸாம் இருக்கும், ப்ளஸ் கான்ஸ்டபிள் இருக்கும். தனித்தனியாக ரெக்ரூட் பண்ணுவாங்க. தனித்தனியாக ரெக்ரூட் பண்ணுவாங்க. அதை ரெக்ரூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு எஸ்ஐ அண்ட் கான்ஸ்டபிள் எக்ஸாம்ஸ் இருக்கும், அதை பார்த்துங்க. சிபிஓ இருக்கும். செகண்ட் எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் எக்ஸாம் இருக்கும். இது ரெண்டுமே உங்களுக்கு ஓகே. இதான் டைப்ஸ் எக்ஸாம். மொத்தம் பார்த்தோம்னா 1, 2, 3, 4 நியர்லி ஒரு 8 எக்ஸாம்ஸ் இருக்கும். இது இயர்லி, வருஷத்துக்கு 8 எக்ஸாம் இருக்கும். ப்ளஸ் கான்ஸ்டபிள் அந்த சின்ன எக்ஸாம் ஒரு 10 எக்ஸாம் மினிமம் இருக்கும். 10 எக்ஸாம்ஸ் பெர் இயர். அப்போ என்ன நடக்கும், ஒரு மாதத்துக்கு ஒரு எக்ஸாம் மாதிரி, நியர்லி 1.5 months ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து எலிஜிபிலிட்டி அதே சொன்ன மாதிரி தாங்க. ஃபஸ்ட் டிகிரி சிஜிஎல், சிபிஓ, அடுத்து ஜேஇ 3க்குமே டிகிரி முடிச்சிருக்கணும். ஹெச்எஸ்சிக்குனா உங்களுக்கு சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் இருக்கும். 10th லெவல். ஸ்கில் டெஸ்ட் பார்த்தோன்னா உங்களோட 3 லெவலுக்குமே சிஜிஎல் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், சிஹெச்எஸ் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், எல்லாம் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் டைப்பிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேவைப்படும். டைப்பிங்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஒரு டிஎன்பிசி மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற தேவையில்லை. உங்களுக்கு நார்மல் ஒரு சிஸ்டம் கொடுத்து நார்மல் டைப் பண்ணுற ஸ்பீடு உங்களுக்கு இருக்கணும். நியர்லி பார்த்தோம்னா ஒரு 35 words per minute இருக்கிற மாதிரி இருக்கணும். 35% நியர்லி நீங்கள் நார்மலாக டைப் பண்ணாலே, உங்களுக்கு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரிஞ்சாலே கண்டிப்பாக உங்களால் 20 words டைப் பண்ண முடியும். அதனால் நீங்கள் பாருங்கள் 35 wordsங்கிற நீங்கள் எக்ஸாமுக்கு சிவில் டெஸ்ட்டுக்கு 1 monthக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணாலே 1 month எனஃப் டைம். டெய்லி 2 hours ப்ராக்டிஸ் பண்ணாலே கண்டிப்பாக ஸ்கில் டெஸ்ட்டை டெவலப் பண்ணணும். ஒன்லி ஸ்கில் டெஸ்ட்னால் சர்டிஃபிகேட் கோர்ஸ் கிடையாது. சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவையில்லை. அடுத்து இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பார்க்கலாம். ஓகே, இப்போ கேட்டகரி பிரிச்சுக்கிறேன் சார். இப்போ நான் டிகிரி படிக்கேன் சார், ஒரு பிஎஸ்சியோ ஒரு
ஒரு யூஜி பண்ணிகிட்ருக்கேன் சார். இப்போ நண்பா யூஜி பண்ணிகிட்ருக்கேன் நண்பா. இது எப்படி பண்ண முடியும்? நீங்கள் வந்து எம்டிஎஸ் அண்டு சிஹெச்எஸ்க்கு யூஆர் எலிஜிபிள். நீங்கள் யூஜி பண்ணிகிட்ருக்கும் போதே உங்களோட 10th சர்டிஃபிகேட் 12th சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் எம்டிஎஸ் அப்ளை பண்ணால் சிஹெச்எஸ்லாம் அப்ளை பண்ணலாம். ஓகே, நீங்கள் சிஜிஎல் அண்டு சிபிஓ அப்ளை பண்ணால் அது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்களோட சர்டிஃபிகேட்டும் கையில் இருக்கணும். இது முக்கியமான விஷயம். அதனால் இப்போ செகண்ட் இயர் தேர்ட் இயர் பண்ணிகிட்ருக்கேன், அடுத்து எனக்கு கவர்மெண்ட் ஜாப் தான் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி இருந்தால், இல்லாட்டி ஒரு பார்ட் ஆஃப் டைம் நீங்கள் டெய்லி 1 hour ஸ்பெண்ட் பண்ணால், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன், நீங்கள் டெய்லி 1 hour ப்ராக்டிஸ் பண்ணால் போதும், உங்களை ஈஸியாக எம்டிஎஸ் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும், சிஹெச்ஐ ஈஸியாக கிளியர் பண்ணி. ஏன்னா எம்டிஎஸில் ஒரே ஒரு லெவல் மட்டும்தான், ப்ளஸ் செகண்ட் லெவல் வந்து குவாலிஃபைங் நேச்சர் Tier 1 Tier 2 இதை அடுத்து பார்க்கலாம். சிஹெச் இம்பார்ட்டன்ட். அதனால் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் எம்டிஎஸ் சிஹெச்எஸ் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. காலேஜ் முடித்தவங்க பார்த்தா ஒன்லி சிஜிஎல், சென்ட்ரல் கவர்மெண்ட் சிஜிஎல் உள்ளக்கு போங்க. அது கிடைக்காத பட்சத்தில் எம்டிஎஸ் சிஹெச் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து எத்தனை லெவல் இருக்கும், ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் என்ன லெவல் இருக்கும் நான் பார்த்தாச்சு. இவ்வளோ எக்ஸாம்ஸ் இருக்கும், 3 பிரிச்சாச்சு. டிகிரி ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட் 3 லெவலாக பிரிச்சாச்சு. ஃபஸ்ட்டு எல்லா எக்ஸாமும் Tier 1 கண்டிப்பாக இருக்குங்க. எல்லா லெவலும் குறைஞ்சபட்சம் Tier 1 அண்ட் Tier 2 எல்லா எக்ஸாம் கம்பல்சரி Tier 1 Tier 2 இருக்கும். Tier 1 பொறுத்த வரைக்கும் எல்லாம் சிலபஸ் சேம் தான். ஃபஸ்ட்டு ரீசனிங், குவான்ஸ், இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். எதுவுமே கரெக்டாக ஸ்பிட் பண்ணியிருப்பாங்க. 25 கொஸ்டின்ஸ், 25 கொஸ்டின். ஒவ்வொரு கொஸ்டின் 2 marks பார்த்தோம்னா நியர்லி ஒரு 100 கொஸ்டின்ஸ் இன்ட்டு 200 marks கேட்பாங்க. 200 marks உங்களுக்கு கேட்பாங்க. 200 marks. இது சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ்ல மட்டும் இந்த 4க்குமே கொஸ்டின் லெவல் சேம் தான். ஆனால் மார்க் வந்து எம்டிஎஸ்க்கு 1 கொஸ்டின் 1 மார்க். இதுதான் இப்போ நடைமுறை. ஓகேவா? அடுத்து ஸ்டாண்டர்ட் இருக்கும். சிபிஓ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 200 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஈச் கொஸ்டின் 1 மார்க், அப்போ 200 மார்க்ஸ். ஓகே, கரெக்டாக புரிஞ்சுங்க. சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் இந்த 3க்குமே 100 கொஸ்டின்ஸ். சிஜிஎல், சிஹெச்எஸ்ல ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் கேட்பாங்க. 1 கொஸ்டின் 2 மார்க் இருக்கும். எம்டிஎஸ்ல 100 கொஸ்டின் கேட்பாங்க, ஆனால் ஒரு கொஸ்டின் 1 மார்க் தான் கொடுப்பாங்க. அப்போ சிபிஓவில் 200 கொஸ்டின் 200 மார்க்ஸ். அடுத்து Tier 1 முடிஞ்சு. Tier 1 முடிஞ்ச உடனே ரிசல்ட் கொடுப்பாங்க. Tier 1 முடிஞ்ச உடனே ரிசல்ட் வரும். நியர்லி டைமிங் பார்த்தா உங்களுக்கு நியர்லி ஒரு 1 month டைம் ஆகும். அந்த 1 monthக்கு முன்னாடி மற்ற எக்ஸாம்ஸ் நம்ம டிகிரி நம்ம காலேஜ் படிக்கிறவங்க உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரும் கையில் கொடுத்துருவாங்க. கையில் மீன்ஸ் உங்களோட நீங்கள் எழுதுன என்ன டெஸ்ட் பேப்பரோ ஆன்லைன் டெஸ்ட்டை அப்படியே உங்களோட நீங்கள் லாகின் ஐடி பண்ணி பார்த்துக்கலாம். அதில் என்ன கொஸ்டின்ஸ் கரெக்டாக 100 கொஸ்டினுக்குமே உங்களோட கரெக்டான ஆன்சர் என்ன, உங்களோட ஆன்சர் என்ன, கேண்டிடேட் ஆன்சர் என்ன, கரெக்ட் ஆன்சர் என்ன, இதை வச்சு உங்களுக்கு மார்க் கால்குலேட் நீங்களே கால்குலேட் பண்ணால் அதுக்கப்புறம் முடிஞ்ச உடனே நார்மலைசேஷன் ஒரு கேட்டகரி இருக்கும். ஃபஸ்ட்டு முதல் இடத்தோடு நீங்கள் வாங்கின மார்க் அவுட் ஆஃப் 100க்கு நீங்கள் அவுட் ஆஃப் 200க்கு நீங்கள் வாங்கின மார்க் வந்து ஒரு 125 மார்க் அவுட் ஆஃப் 200 125 வாங்கியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு செட் வந்து ரொம்ப கஷ்டமான செட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு செட்டு வந்து குறைஞ்சபட்சம் சிஜிஎல் எக்ஸாம்ஸ் தான் ஒரு 10-15 ஷிஃப்ட்டு போகும். சிஹெச்எஸ்லாம் 20-25 ஷிஃப்ட்டு போகும். அப்போ ஒரு 20 ஷிஃப்ட் வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் 20 ஷிஃப்ட் வச்சுருந்தாங்கன்னா ஆவரேஜாக எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, இந்த 20 ஷிஃப்ட்டில் யார் அதிக மார்க் வாங்கியிருக்காங்க, எந்த ஷிஃப்ட்டில் அதிகமாக இருக்குது, எந்த ஷிஃப்ட்டில் கம்மியாக இருக்குது, 2ஆக பிரிப்பாங்க. ஹார்ட் ஷிஃப்ட், மீடியம், ஈஸி. ஹார்ட் ஷிஃப்ட்டில் நீங்கள் 120 மார்க் வாங்கியிருக்காங்க ஒரே ஸ்டூடெண்ட்ஸ். இன்னொரு மீடியம் ஷிஃப்ட்டில் 140 வாங்கியிருக்காங்க. அடுத்து ஈஸியான ஷிஃப்ட்டில் 150 மார்க் வாங்கியிருக்காங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மார்க் ஆவரேஜ் பண்ணிடுவாங்க. இந்த மார்க்னால் உங்களுக்கு நார்மலைசேஷன் ஃபார்முலா ஒன்று இருக்கும். இந்த ஃபார்முலா அப்படி பார்த்தா ஹார்ட் ஷிஃப்ட்டில் மார்க் வாங்கினதுக்குள்ள ப்ளஸ் அதிகமான மார்க் ஒரு ப்ளஸ் 30 மார்க் அதிகமாக கொடுப்பாங்க. அதாவது அப்ராக்சிமேட்டாக உங்களோட நீங்கள் எழுதின செட் அது உங்கள் ஹார்ட் லெவலை பொறுத்து மார்க் இருக்கும். மீடியமுக்கு ப்ளஸ் ஒரு 15 மார்க் கொடுப்பாங்கன்னு வச்சோம். ஹார்டில் ஈஸி லெவலில் 5 மார்க். அப்போ அதனால் ஏறத்தாழ எல்லாருக்குமே நியர்லி ஒரு 155 வந்துடும், 150 நியர் வந்துடும். இதுதான் உங்களோட லெவல் இருக்கும். இதுதான் உங்களோட லெவலாக இருக்கும். பார்த்துங்க,
இது உங்களோட லெவலாக இருக்கும். அடுத்தது சிஜிஎல் அதுக்கப்புறம் டயர் முடிஞ்ச உடனே உங்களுக்கு நார்மலைசேஷன் மார்க் இருக்கும். அதை வச்சு உங்களுக்கு ரெடி பண்ணுவாங்க. லிஸ்ட் ரெடி பண்ணால் அதில் உள்ள குவாலிஃபை டயர் 2 போவாங்க. டயர் 2 பொறுத்த வரைக்கும் செகண்ட் இதை கிளியர் பண்ணிடலாம். டயர் 2 சிஜியில் பொறுத்த வரைக்கும் குவான்ஸ் ப்ளஸ் இங்கிலீஷ் தான் மார்க் வாங்கிக்கிட்டப்போ குவான்ஸ் வந்து 200 மார்க்ஸ், இங்கிலீஷும் 200 மார்க். கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா இது 100 கொஸ்டின்ஸ், குவான்ஸ் 100 கொஸ்டின்ஸ், இங்கிலீஷ் 200 கொஸ்டின்ஸ். அப்போ நியர்லி பார்த்தோம்னா 400 மார்க்ஸ் டயர் 2 மட்டும் ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கப்புறம் டயர் 2 சிஹெச்எஸ் எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் டைப். ஒரு லெட்டர் ஒரு எஸ்ஐ எழுதுகிற மாதிரி இருக்கும். எம்டிஎஸ்சில் 2 ஏதாச்சும் ஒன்று எழுதுகிற மாதிரி இருக்கும். சிஹெச்எஸ்எல்ல உங்களுக்கு 2லேயுமே எல்லாமே டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எம்டிஎஸ் வந்து குவாலிஃபைங் நேச்சர், சிஹெச்எஸ்சில் வந்து இதை மார்க் கால்குலேட் பண்ணுவாங்க. இதை உங்களுக்கு மார்க்கை மென்ஷன் பண்ணுவாங்க. அடுத்து சிஜிஎல் முடிச்சோடனே டயர் 2. இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா போன வருஷம் வரைக்கும் பார்த்தோம்னா சிஜிஎலோட டயர் 2வையும் டயர் 3யும் ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அப்படியே 2யும் கம்பைன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணும், டயர் 2 முன்னாடி பார்த்தோம்னா டயர் 1 ரிசல்ட் வரும். அதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு அப்புறம் டயர் 2 எழுதுவாங்க. டயர் 1 ரிசல்ட் வந்து 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் டயர் 2 இருக்கும். டயர் 2 ரிசல்ட் வந்து 1 மந்த்துக்கு அப்புறம் டிஸ்கிரிப்டிவ். அதனால் நியர்லி பார்த்தோன்னா ஒரு 5 to 6 மந்த் ஆகும். ஆனால் இப்போ எப்படி கிடையாது. உங்களுக்கு எக்ஸாம்ஸ் பார்த்தா ஜனவரி பிப்ரவரியில் எக்ஸாம் நடந்துச்சுன்னா 5th சிஜிஎல் எக்ஸாம்னா நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு அடுத்த மாதம் மார்ச் மாதமே உங்களுக்கு ஆன்சர் கீ கொடுத்துருவாங்க. ஆன்சர் கீ கொடுத்தா ஏப்ரலில் உங்களுக்கு ஏப்ரல் நம்ம ஷெடியூல் பண்ணது ஏப்ரலில் வந்து உங்களுக்கு மார்க் வந்துடும், நார்மலைஸ் மார்க் வந்துடும், லிஸ்ட்டு வந்துடுவாங்க. ஏப்ரல் மே ஜூன் மந்த் உங்களோட டயர் 2 டயர் 2 எக்ஸாம் இருக்கும். இதுதான் நம்மளோட லெவலாக இருக்கும். அடுத்து பார்க்கலாமா? அப்போ முடிவு பண்ணிக்கோங்க. சிஜியில் பொறுத்த வரைக்கும் டயர் 2வும் டயர் 3வும் நடக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு லெவலில் இருக்கும். ஆனால் என்ன 2மே மெர்ஜ் பண்ணிடுவாங்க. 2 மெர்ஜ்னால் இன்றைக்கி திங்கக்கிழமை டயர் 2வோட மேக்ஸ் அண்டு இங்கிலீஷ் பேப்பர் எழுதுங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து உங்களுக்கு டயர் 3 எக்ஸாம் எழுதுங்க. டயர் 3 பொறுத்து சிஜிஎல் டிஸ்கிரிப்டிவ் டைப் தான். அதுக்கப்புறம் கடைசி முடித்த உடனே இந்த 3 லெவல் முடித்ததுக்கப்புறம், அதாவது சிஹெச்எஸ்எல்ல எம்டிஎஸ் 2 லெவல்ஸ் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அது எப்படி? சிஹெச்எஸ்லையும் சிஜிஎல்ல மட்டும். சிஜிஎல்ல பார்த்தா உங்களுக்கு டைப்பிங் சொல்லுவாங்க. நீங்கள் எடுக்கிற போஸ்டிங்கை பொறுத்து டைப்பிங் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு அசிஸ்டன்ட் லெவலில் போனால் கண்டிப்பாக டைப்பிங் இருக்கிற மாதிரி இருக்கும். நியர்லி சொன்ன மாதிரி 35 தான் உங்களுக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்து பார்க்கலாமா? இன்டர்வியூ எந்த இதுலையுமே கிடையாது. இன்னொரு விஷயம் வந்து பேங்கிங் மாதிரி தனித்தனியாக கால்குலேட் பண்ணலாம். இல்லாட்டி குமுலேட்டிவ். இது எல்லாமே குமுலேட்டிவ் ஸ்கோர் தாங்க. ஃபைனல்ஸ் வந்து குமுலேட்டிவ். அதாவது இப்போ நீங்கள் சிஜிஎல் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஓகே, இப்போ நீங்கள் சிஜிஎல் எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்மளோட மொத்த மார்க் 700. இதே உங்களோட ரிசல்ட் மார்க்காக இருக்கும். இந்த 700ல் டயர் 1, டயர் 2, டயர் 3 இந்த 3 இருக்கும். இதில் 200, இதில் 200 + 200 400, இதில் 100. ஓகே, இதுக்கு தகுந்தபடி இருக்கும். இதுதான் மொத்தம் 700 மார்க்ஸ் இருக்கும். ப்ளஸ் சிஜியில் இன்னொரு கேட்டகரி இருக்குது. சில போஸ்டிங்ஸ் வந்து ஏஓ போஸ்டிங் இருக்கும். அந்த மாதிரி போஸ்டிங்ஸ் வந்து ப்ளஸ் 2 எக்கனாமிக்ஸ் சம்மந்தப்பட்ட 2 பேப்பர்ஸ் கேட்பாங்க. நீங்கள் எதுனா எழுதிக்கலாம். அது உங்களோட இஷ்டம். ஓகேவா? அது ஆப்ஷன் ஓரியன்ட். 700 மினிமம் 700 மார்க்கில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தா பாஸ்னா, போன வருஷம் அதாவது 2017 ஃபைனல் ரிசல்ட் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கடைசி ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தது வந்து மினிமம். இப்போ சிம்பிளாக பார்த்தோம்னா சிபிஐ நம்ம தெரிஞ்சு சிபிஐயில் எஸ்ஐ போஸ்டிங் வாங்கினவங்க ஜென்ரல் கேட்டகரி நான் சொல்கிறேன். ஜென்ரல் கேட்டகரி நீ மினிமம் எவ்வளோ வாங்கியிருக்கனா 559.25 மார்க் வாங்கியிருந்தால் யுவர்
ஜென்ரல் கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரி ஈவன் ஜென்ரல் கேட்டகரி சொல்கிறேன். ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் போஸ்டிங் உங்களுக்கு தரப்படும். கடைசி 2017 வந்து ஃபைனல் ரிசல்ட்டு படி உங்களுக்கு 559.25 மார்க் இருந்தால் நீங்கள் சிபிஐ சப் இன்ஸ்பெக்டர். ஓகேவாங்க. இது வந்து ஓகே, அது ரொம்ப மினிமமான ஸ்கோர் என்ன சார்? ரொம்ப மினிமம் சார். ஆனால் 559 வர முடியாது. அதை விட கம்மியான ஸ்கோர் இருக்கு நண்பான்னு கேட்டோம்னா உங்களுக்கு சிபிஐசி. ஓகே, அது வந்து 529. சிம்பிளாக சொன்னோம்னா டேக்ஸ் அசிஸ்டண்ட். அப்போ எவ்வளோ எடுக்கணும்? குறைஞ்சபட்சம் உங்களால் ஒரு 560 எடுத்தோம்னா நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எஸ்சி, ஓபிசி, ஜென்ரல் கேட்டகரி எதாக இருந்தாலும் 560 மார்க் எடுத்தால் இப்போல்லாம் தரத்தை பார்த்தா ஏதோ ஒரு போஸ்டிங் கிடைக்கும். மினிமம் 600 எடுத்தால் நீங்கள் என்ன போஸ்டிங் வேணாலும் கிடைக்கும். இவ்வளோங்க, சிம்பிளான விஷயங்க. இது மட்டும்தாங்க. 600 மார்க் எடுத்தால் உங்களுக்கு என்ன போஸ்டிங் வேணாலும் நீங்கள் ஈஸியாக கிடைக்கும். இது மட்டும்தாங்க. அடுத்த கொஸ்டின். அடுத்து சிலபஸ் பார்க்க போகிறோம். சிலபஸில் ஆப்டிடியூட், இங்கிலீஷ், ரீசனிங், அவேர்னஸ் 4 டாபிக் தாங்க. ப்ளஸ் ஆப்டி 2 பிரிப்பாங்க, அர்த்தமேட்டிக் அண்ட் அட்வான்ஸ். இங்கிலீஷை கிராமர், வெக்காப் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன். ரீசனிங் செகண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். ஜென்ரல் அவேர்னஸ் நிறைய பேர் டவுட்டாக இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ் வந்து நம்மளால் யூபிஎஸ் லெவலும் ஹை லெவலாக போக முடியாது. சாரி, டிஎன்பிஎஸ். ஓகே, டிஎன்பிஎஸ் லெவலுக்கும் எல்லாமே ஃபுல்லாக ஏன்னா நமக்கு தேவையே வெறும் 25 கொஸ்டின்ஸ், 50 மார்க் மட்டும்தான் இருக்கும். டயர் 1 மட்டும்தான் இருக்கும். அவுட் ஆஃப் 700 மார்க். நியர்லி பார்த்தோன்னா 100% பார்த்தா எவ்வளோ இருக்கும்? நியர்லி பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு 4 to 5% ஆஃப் ஸ்கோர் தான் இருக்குது. 5% இவ்வளோ எஃபெக்ட் போடணுமா? தேவையில்லைங்க. மொதல் விஷயம் வந்து ஜெனரல் அவேர்னஸ் படிக்கிற ஐடியா சொல்ல ஸ்கூல் லெவல் மட்டும் படிங்க. ஸ்கூல் லெவல் புக்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். என்சிஆர்டியோட ஸ்கூல் லெவல் புக்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு ரீட் கொடுத்துருங்க. ரீட் கொடுத்துட்டு ப்ரீவியஸாக சால்வ் பண்ண. ஓகேவா? இதை மட்டும் ஃபஸ்ட்டு சிலபஸ் பார்த்துலாம். இந்த 4 தாங்க நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம். ஃபஸ்ட்டு ஆப்டிடியூட், இங்கிலீஷ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ். ஆப்டிடியூடில் 2 படிப்பேன், அர்த்தமேட்டிக், அட்வான்ஸ். இதை அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஓகே, ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியமானது. எடுத்தோடனே என்ன கான்செப்ட் படித்தா, என்ன விஷயம் படித்தா, என்ன சப்ஜெக்ட் படித்தாலும் மொதல் விஷயம் கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வாங்க. நெக்ஸ்ட்டு ரிவிஷன் வந்து இந்த பேசிக் கான்செப்டையும் ப்ரீவியஸ் கொஸ்டின் மென்ஷன் பண்ணி உங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். அடுத்து மார்க் டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து ஆன்லைன் டெஸ்ட் எழுத போகிறோம். நமக்கு 100 கொஸ்டின் ஃபிலிம் சொல்கிறேன். 100 கொஸ்டின் அட்டன் பண்ணிய டைம் வெறும் 60 மினிட்ஸ். அப்போது ஒரு கொஸ்டின் 1 நிமிஷம் கூட கிடையாது. அதனால் எந்த கொஸ்டின் அதிக டைம் பண்ணணும், எந்த கொஸ்டின் அதிகம் டைம் பண்ணக்கூடாது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கடைசி டைம் டியூரேஷன். நீங்கள் எவ்வளோ டைம் இந்த எஸ்எஸ்சிக்காக நீங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க, எவ்வளோ நேரம் நீங்கள் இன்வால்வ் பண்ண போகிறாங்கன்னா சிம்பிளான விஷயம் தாங்க. ஃபஸ்ட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் செகண்ட் இயர் படிக்குங்க, இல்லை தேர்ட் இயர் படிக்கங்கன்னா உங்களால் குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே உங்களை கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்னால் எம்டிஎஸ் எழுதலாம், சிஎஸ் எழுதலாம். உங்களுக்கு சிஜிஎல் பற்றி இப்போ ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் சிஜிஎல் ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. முதல்ல எம்டிஎஸ், சிஹெச்எஸில் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி கிளியர் பண்ண பாருங்கள். எக்ஸாம் உங்களுக்கு காலேஜ் டிகிரி வாங்குறதுக்குள்ளே உங்களுக்கு 2ல் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி கையில் வச்சுருப்பாங்க. அடுத்து தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் 3மே இம்பார்ட் பண்ணுங்கள். சிஜிஎல், சிஹெச்எஸ், எம்டிஎஸ் 3 இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஈஸியாக கிளியர் பண்ண. அதுக்கப்புறம் உங்களுக்கு டிகிரி முடித்து ஒன்லி எஸ்எஸ்சி தான் ஃபுல் டைம் இருக்கிறவங்க சிஜிஎல்ல குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 5 to 7 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள். 5 to 7 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதே உங்கள் வாழ்க்கை ஆனதுக்கப்புறம் எஸ்எஸ்சி தான் லைஃப்னு ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு டெய்லி 5 to 7 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த டைம் டேபிள் நான் அடுத்த வீடியோஸில் கொடுக்கேன். ஒரு டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும், காலையில் என்ன டாபிக் படிக்கணும், அப்புறம் எப்படின்னா ஒரு டாபிக் படிக்கணும்னா நம்ம குவான்ஸ் படிக்கிற மாதிரி தயவு செய்து நம்ம ரீசனிங்கோ இல்லை ஜிகே படிக்க முடியாது. இங்கிலீஷ் வந்து வேறு மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கிறதுனால என்ன மாதிரி படித்தா ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இது மேக்ஸோட டாபிக்ஸ் இருக்கும். 2வது பிரச்சனை அர்த்தமேட்டிக் அண்டு அட்வான்ஸ் மேக்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் ஆவரேஜ், பர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், மிக்ஸ்ட் அலிகேஷன், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டேட்டா இன்டர்பிரேஷன்ஸ். இந்த டாபிக் இருக்கும். இம்பார்ட்டன்ட் டாபிக். இதில் முக்கியமான டாபிக் வந்து ஃபஸ்ட்டு 3. இதே பேசிக். இதை மட்டும் தெளிவாக படித்தாலே மற்ற எல்லா டாப்பிக்கும் ஈஸியாக வந்துடும். அடுத்து அட்வான்ஸ் மேக்ஸ் தான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அட்வான்ஸாக என்ன படிக்கும்? ஸ்கூல் புக்ஸ் முடிங்க. 6th to 10th மேக்ஸ் புக், என்சிஆர்டி சும்மா ரிவைஸ் பண்ணுங்கள் போதும். இது எல்லாமே பிரச்சனை நீங்களே ஈஸியாக சால்வ் பண்ணும்போது உங்கள் அட்வான்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 6th to 10th மேக்ஸ் புக்கு மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அது மட்டும் போதும். அதுலேருந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ண ஆரம்பிங்க. இது முடித்தோம். அதுக்கு போதுன்னா அது உங்கள் பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட இதை மட்டும் ரீட் பண்ணுங்கள் போதும்.
ரீட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நம்பர் சிஸ்டம் எல்லாத்துக்கும் ஐடியா கிடச்சிரும். அதுக்கப்புறம் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கிராமரில் எரர் ஸ்பாட்டிங், வாய்ஸ், ஸ்பீச், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப ஈஸியாக. இந்த ரெண்டுமே ஈஸியான டாபிக். உங்களுக்கு நியர்லி பார்த்தோம்னா ஒவ்வொன்றிலே ஒரு 100 கொஸ்டின் அட்டன் பண்ணாலே உங்களுக்கு ஈஸி ஐடியா வந்து நீங்கள் மிஸ்டேக்கே பண்ண மாட்டாங்க. அடுத்து எரர் ஸ்பாட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நியர்லி பார்த்தோன்னா ஒரு 100 ரூல்ஸ் இருக்கும். ரூல்ஸ் பேஸ் தான் இருக்கும். பழைய ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம திரும்பி கேட்கணும். அதனால் அதுவும் பிரச்சனை இல்லை. உங்கள் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். காப்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இடியம் ஃப்ரேசஸ், இது ரெண்டுமே நீங்கள் படிக்க புது டாப்பிக்காக இருக்கும். ஆனால் இது எல்லாமே லைஃப் டைம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஓகே, இது எதுக்காண்டி யூஸ் பண்ணலாம்? ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் பார்த்தோம்னா ஒரு பெரிய லைனாக இருக்கும். அதுக்கு எப்படி மீனிங் கொடுக்க போகிறாங்க, ஒரு பெரிய வேர்டை எப்படி சுருக்கமாக சொல்ல போகிறாங்க. சரி, அதுக்கு இடியம் ஃப்ரேசஸ், சினானிம்ஸ், சென்டென்ஸ், ஸ்பெல்லிங் செக் பண்ணுறது. அது ஆர்சியில் பார்த்தோம். காம்ப்ரிஹென்ஷனில் ஆர்சி பேசேஜ், பேரா ஜம்பிள்ஸ் இருக்கும், க்ளோஸ் டெஸ்ட், இது எல்லாமே இருக்கும். அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ், ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ப்ரிலிம்ஸில் நிறைய பேர் கிளியர் பண்ண முடியாத ஒரே காரணம் ஜென்ரல் அவேர்னஸ். மற்ற எல்லாத்துலேயும் 150 நான் சொல்ல கிளியர் பண்ணாங்க மட்டும் கிடையாது, கிளியர் பண்ணவங்க கூட ஸ்டேட், அதாவது ஆல் இந்தியா ரேங்க் வாங்கினவங்க கூட உங்களுக்கு ஜிகேயில் எவ்வளோ எடுத்திருப்பாங்கன்னா நியர்லி பார்த்தோம்னா 25 தாண்ட மாட்டாங்க. 25 to 30 இதுதான் உங்களோட சேஃப் ஸ்கோராக இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் போய் பாருங்கள். நீங்கள் இந்த ஹிந்தி யூடியூப் சேனலில் பார்த்தா அவங்க ஸ்கோர் கார்டு ஏதாவது யூடியூப் சேனல் பார்த்தோம்னா கண்டிப்பாக ஜென்ரல் அவேர்னஸ் 25 to 30 இதுதான் உங்களோட பெஸ்ட் மார்க்காக இருக்கும். அதனால் பாருங்கள். அப்போ என்ன அர்த்தம்? நமக்கு குறைஞ்சபட்சம் ப்ரிலிம்ஸில் குறைஞ்சபட்சம் 135 ஸ்கோர் பண்ண ரா ஸ்கோர் 135 ஸ்கோர் பண்ணால் மினிமம் சேஃபாக, மேக்ஸிமம் கிடையாது, 135 மினிமம் ஸ்கோர் சேஃபாக. அப்போ குறைஞ்சபட்சம் பாருங்கள் 25 மார்க் தான் ஸ்கோர் பண்ண முடிஞ்சுன்னா நம்ம ஜென்ரல் அவேர்னஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும்னு. ஃபஸ்ட்டு பாருங்கள், டாபிக்ஸ் வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், ஸ்டாட்டிக், கரண்ட் அஃபேர்ஸ், எக்கனாமிக்ஸ். இதுதான் உங்களோட எக்கனாமிக்ஸ் டாபிக் தான் இருக்கும். ஓகே, உங்களோட இது ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், ஸ்டாட்டிக், கரண்ட் அஃபேர்ஸ். இது எப்படி படிக்கலைன்னா முதல்ல இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய விஷயம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். நீங்கள் என்ன பண்ணாலும் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தாகணுங்க, வேறு வழியே இல்லை. நீங்கள் என்ன பண்ணாலும் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தாகணும். செகண்ட் வந்து சயின்ஸ், பாலிட்டி, இந்த 3 டாப்பிக்கை கவர் பண்ணிடுங்க. செகண்ட் ஜியோகிராஃபியும் ஸ்டாட்டிக்கும் ஈக்குவலாக தான் வர்ற மாதிரி இருக்கும். ஜியோகிராஃபி நேரத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபேக்டாக கேட்பாங்க, இல்லை கான்செப்ட் பேஸ்டு கேட்பாங்க. கான்செப்ட் பேஸ்டு பிரச்சனை இல்லை, ஃபேக்ட்ஸாக கேட்டால் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் படித்தவங்க ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பார்க்கலாம். ஓகே, அதனால் கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ், பாலிட்டி இந்த 3 படித்து முடிச்சுங்க. அடுத்து இது எல்லாமே உங்களுக்கு பேசிக் கான்செப்ட் கொடுத்தா நினைக்குங்க. அடுத்து வர வீடியோவில் பார்த்தோம்னா எப்படி எந்த புக்ஸ்னால் ப்ரிப்பேர் பண்ணலாம். உங்களுக்கு இந்த 3 டாபிக் ரீசனிங் பார்த்தா பிரச்சனை கிடையாது, ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நமக்கு மேக்ஸ், இங்கிலீஷ் அண்டு ஜென்ரல் அவேர்னஸுக்கு என்னென்ன புக் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் அது ஒரு வீடியோ கொடுக்க. தேங்க்யூ.